வணக்கம். கேட்கலையா? சரி, வேலை செஞ்சு களைப்பாயிட்டோமோ? ரைட். வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும்ல. வணக்கம். ரைட். நல்லா இருக்கீங்களா? சரி, ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியை? சரி, ரைட். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் பரிசோதனைக்காகவும் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை சுற்றி காற்றாலை இருக்கா, பார்த்துருக்கீங்களா? அந்த சுஸ்லான் நிறுவனம், அப்புறம் வந்து ரோட்டரி கிளப்புன்னு சொல்லிட்டு ஒரு சேவை நிறுவனம் இருக்காங்க அவங்க, அப்புறம் திருநெல்வேலியில் வந்து நெல்லை கேன்சர் கேர் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 3 அமைப்பு சேர்ந்து உங்கள் ஊரில் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இந்த முகாம் நடத்துகிறோம். எதுக்காக? மக்கள் மத்தியில் இது கேன்சர் சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கடுத்து வந்து யாருக்காவது ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் முன்னாடியே கண்டறிஞ்சு என்ன பண்ணணும், சரி பண்ணணும். யாரும் வாய் திறக்க மாட்டேன்றீங்க, சரியா? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி சங்கத்தை சார்ந்த தலைவர் வந்திருக்கிறாங்க, ராஜேஷ்னு சொல்லிட்டு. அவரை நம்ம வந்து வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெல்லை கேன்சர் கேர் சென்டரினுடைய மருத்துவர் வந்திருக்காங்க, டாக்டர் அபிராமி. அவங்கள வந்து வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்து நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர், சாரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தலைமை ஆசிரியர், ஸோ அவரையும் வரவேற்கிறோம். அடுத்து நமக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணுறோன்றதை பற்றி பதிவு செஞ்சு பத்திரிக்கை செய்தியாக கொடுக்குறதுக்காக பத்திரிக்கை நண்பர் வந்திருக்காங்க அவங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்த நம்முடைய பெரியசாமி சார். அடுத்து 3 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சார்பாக வந்து வணக்கம். ஸோ இந்த நோக்கம், இன்றைக்கி இது ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்குது சுற்றுச்சூழலில். நேற்று செய்திலாம் பார்ப்பீங்களா? டிவியில் வந்து வெறும் நாடகம் தான் பார்ப்பீங்களா, செய்திலாம் பார்ப்பீங்களா? சரி, நேற்று நடந்த செய்தி சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம இந்தியாவில் நேற்று நடந்த செய்தி அதெல்லாம் கேட்டால் நைட்டு 8:30 மணிக்கு சன் டிவி நாடகத்தில் என்னன்னு சொல்லுங்கள், நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? நேற்று வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னது மழை பெஞ்சு புயல் வந்து மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேரளாவில் வெள்ளம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி குஜராத்தில் என்னது மழை பெஞ்சு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க என்ன இருக்குது, சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய பாதிப்புகள் வருது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கேன்சர் வராது, எனக்கெல்லாம் பிரச்சனை இருக்கா. கேன்சர் யாருக்கு வரும்னு யாருக்கா தெரியுமான்னு? இவங்க நல்லவங்க, அவங்க கெட்ட, அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம நல்லாவே இருந்தாலுமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன இல்லை, சரியாக இல்லை. திடீர்னு இப்போ வந்து காற்று அடிக்கணும், காற்று குறைஞ்சி போய் வெயில் அதிகமாக இருக்குது, அப்படி தானே? இப்போ வந்து காற்று சீசன், இப்போ காற்று குறைஞ்சி போயிடுது, வெயில் அடிக்குது, மழை பெய்யல. ஸோ வந்து சுற்றுச்சூழலில் வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி பரிசோதனை செஞ்சுக்கிறதுனால எந்த விதமான தவறும் இல்லை. ஒருவேளை யாருக்காவது வந்து எதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வாயில் புற்றுநோய் இருக்குன்னு வச்சிங்களேன், எனக்கு நோய் இருக்குன்றது என்னை தவிர யாருக்குமே தெரியாது. அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி உங்களுக்கு தான் தகவல் சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலுமே வந்து விட்டுற மாட்டாங்க. உங்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு வர வைப்பாங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆலோசனை சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு வந்து நெல்லை கேன்சர் கேர் சென்டரும் நாங்களும் என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். சரியா? அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. சரியா? முன்னாடிலாம் ஒரு காலத்தில் வந்து கண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணுக்கு வந்து செக்அப் பண்ண வருவாங்க. இங்கே ஆப்ரேஷன் கொண்டு போய் கண்ணை வந்து பார்வை போயிட்டு சொல்லிட்டு யாருமே போக மாட்டோம். ஞாபகம் இருக்கா? ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுது, இன்றைக்கி கண் ஆப்ரேஷன், அந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, புரை, இன்றைக்கி சர்வசாதாரணமாக போயிடுது. ஏன்னா மக்கள் மத்தியில் என்ன ஆகிடுது, விழிப்புணர்வு வந்துட்டு. அதே மாதிரியே வந்து புற்றுநோய்க்கு இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து நம்முடைய தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றா. அது பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த பீடிலாம் சுற்றுறாங்க இல்லையா, அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் என்ன பண்ணுறாங்க, அவங்க
உக்காந்தியே வந்து அந்த பீடி சுற்றும் பொழுது அந்த இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சுவாசிக்கிறாங்க. அப்புறம் வந்து தண்ணி கெட்டு போயிருக்கு, காற்று கெட்டு போயிருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலலாம் என்ன இருக்குது, நிறைய நச்சுத்தன்மை இருக்குது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு அப்புறம் எங்கே இருக்குது சென்ட்ரு, சென்னையில் தான் அடையாறில் வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் வந்து ஒரு புற்றுநோய் இது வச்சுருக்குறேன், ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடையாறில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. சென்னையில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து திருநெல்வேலியில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஏன்? இந்த பகுதிகளில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லுது. அதனால் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வாய்ப்பு என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இந்த பரிசோதனை பண்ணுறாங்க இல்லையா, இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? தெரியல. 2000 ரூபாய்க்கு மேலே இதுக்கு செலவாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் மெனக்கிட்டு திருநெல்வேலி போய் பார்த்துட்டு வர சாத்தியமா? ஏம்மா சாத்தியமா? இந்தம்மா போவீங்களா? போக மாட்டோம். ஏன்னா நமக்கு வேலை இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணிட்டு போனோமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போக மாட்டோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பு என்ன இருக்குது, நம்ம கிராமத்தில் கிடைக்கிது. ஸோ இந்த அமைப்புகளாக சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இலவசமாக பண்ணுறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதனால் நீங்கள் மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் வீட்டில் வேறு யார் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் யார் வேணால் என்ன பண்ணலாம், 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் யார் வேணால் பண்ணிக்கலாம். சின்ன வயசு தாங்க அப்படிலாம் இல்லை. பார்த்துக்கிறது என்னது நல்லது. ஒருவேளை கர்ப்பப்பையில் புற்றுநோய் இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, வர சொல்லுவாங்க, சரி பண்ணிக்கலாம். புற்றுநோய் மட்டும் கிடையாது, புற்றுநோய் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ண, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அது கூட்டம் முடிஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிளம்பி வழக்கமாக நிறைய கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கூட்டமாக எல்லாம் ஒன்றாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் எங்களுக்கு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. கூட்டம் முடிஞ்சு இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மடத்துப்பட்டி மக்கள் பண்ண மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அதுக்கு சத்தம் இல்லை. நாம நீங்கள் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம் மைக்கை பிடிச்சி, நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிலே இல்லை. அடுத்து வந்து இன்னொரு சார் பேச போகிறாரு, டாக்டராக பேச போகிறாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சந்திப்போம். ஸோ இந்த ஏற்பாடை வந்து செஞ்சு கொடுத்த உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், ஸோ எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஸோ எல்லோரும் இருந்து செக்கப் பண்ணிவிட்டு போனோம். வெளியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்டு வந்து அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு தேவையில்லாமல் பேசி மக்கள் என்ன பண்ணுறக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாது. சரியா? அவங்க வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களை என்ன பண்ண போகிறாங்க, வாய் பார்ப்பாங்க, மார்பகத்தை பார்ப்பாங்க, அப்புறம் கர்ப்பப்பையை பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, இல்லைனா அந்த டெஸ்டிங் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துட்டு வந்து உங்களை தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. எங்ககிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட அவங்களோட 5 எந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை எனக்கு கூட கேட்டு பாருங்கள், அவங்கள சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்லிவிட்டு அவங்க வந்து சங்கடப்படுவாங்க, நமக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. வெளியிலலாம் நகரத்தில் போய் பாருங்கள், எல்லோரும் காலையில் வாக்கிங் போவாங்க. எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு 350 இருக்குது, உனக்கு எத்தனை இருக்குது, நான் இப்போ தான் வந்து பைபாஸ் பண்ணிட்டு வந்தேன் உனக்கு, அப்படி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க மக்கள். இன்றைக்கி வந்து அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு கௌரவமாக நினச்சிக்கிறாங்க. சரி, அதனால் நம்ம அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாருமே இருந்து இதை பயன்படுத்தி நன்மை பெறணும் தான் எங்களோட நோக்கம். ஸோ மீண்டும் வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி கழகத்தில் வந்துக்கூடிய தலைவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அடுத்து டாக்டர் பேசிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு செக்கப் போயிடுவாங்க. அதனால் எல்லோரும் என்ன பண்ணணும், இருந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டு போயிட்டு மற்றவங்களை நீங்கள் வந்து அனுப்பணும். நன்றி. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னலுங்கிற ஒரு அமைப்பிலேருந்து வந்திருக்கோம். எங்களோட முழு நேரம் வந்து நாங்கள் சேவை தான் பண்ணுறோம். என்ன மாதிரியான சேவைனா, கிராமங்களுக்கு சென்று சுற்றுப்புறச் சூழல், அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் சுகாதாரம், இது சம்மந்தமான சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் போலியோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த போலியோ ட்ராப்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ரோட்டரி தான் அரசாங்கத்துக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அரசாங்கம் தான் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அரசாங்கம் வந்து நர்ஸுகள் மூலிமா உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக ரோட்டரி தான் கொடுத்துட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 98% போலியோவை நாங்கள் அழிச்சிட்டோம். இந்தியாவில் போலியோவே இல்லை. ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் இப்போ கண்டறிஞ்சிருக்காங்க. அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் வர ஆண்டுகளில் முழுமையாக வந்து அழிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் ஒரு 2 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இதான் ரோட்டரியோட முதன்மையான பணியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நெல்லை கேன்சர் சென்டர், அதுக்கப்புறமா சுஸ்லா நிறுவனத்தோடு சேர்ந்து கேன்சர் கண்டறியும் அப்புறமா அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ப்ரோக்ராம் ரெகுலராக நடத்திக்கிட்டே இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இந்த ஆண்டு ஃபுல்லாக நடத்த இருக்கோம். சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபா செலவாகும். இது எல்லாமே எங்கள் ரோட்டரி நிறுவனமும் சுஸ்லா நிறுவனமும் ஏற்றுக்கொண்டு நெல்லை கேன்சர் சென்டர் உதவியோடு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளே நெல்லை கேன்சர் சென்டர் நம்ம திருநெல்வேலியில் அது என்ன ஊர் மேடம், செங்குளம் பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஊர் மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சேவையை நீங்கள் எல்லோரும் டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு முழுமையான பலன் அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரைட். ஸோ அடுத்து டாக்டர் கேன்சர் பற்றி ஒரு 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 சுருக்கமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போகிறீங்க இல்லையா, அங்கேயும் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம், தனியாகவும் பேசலாம். சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அபிராமி. உதவும் உள்ளங்கள் நெல்லை கேன்சர் சென்டர்லேருந்து வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேம்பை ஏற்பாடு கொடுத்த பெரியசாமி சார், முருகன் சார், ரோட்டரி கிளப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப லேட் ஆகிட்டு, மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது ஆகும் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண. நான் கடகடன்னு சொல்லிடுவேன். சரியா? கேன்சர் உங்கள் ஏரியாவில் கேன்சரில் மக்கள் இருக்காங்களா? கேன்சராக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு ஆளுங்கிற வார்த்தை கேட்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடத்துல போனால் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்றோம். கேன்சர் நாள்பட அதிகமாகிட்டே வருது. எப்படி சுகர் ப்ரெஷர் அதிகமாகிட்டே வருதோ கேன்சர் அதிகமாகிட்டே வருது. கேன்சர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவுமா? கண்டிப்பாக பரவாது. அதை நினச்சிக்கோங்க. கேன்சர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவாது. நாங்கள் பண்ணக்கூடிய செக்கப்பும் அப்படி தான். நாங்கள் பார்க்குறனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. இப்போ நான் பார்க்குறனால கேன்சர் மட்டும் இல்லை, சார் சொன்னாங்க இல்லையா, கேன்சர் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே பார்க்குறோம். இப்போ மார்பகத்தில் இருக்கிற கட்டிகளாக இருக்கட்டும், கர்ப்பப்பை கீழே இறங்கட்டும், கர்ப்பப்பை புண்ணாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் கேன்சர் இல்லாட்டாலும் பார்ப்போம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நாள்பட நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அது கேன்சராக மாறலாம். கேன்சர் இன்னைக்கு நாளை கண்டுபிடிச்சி நாளை கழிச்சு யாருமே சாக மாட்டாங்க. ரொம்ப வருஷம் நம்ம உடம்புல குறைஞ்சது ஒரு 2 வருஷம், ஒரு வருஷமாவது நம்ம உடம்புல இருந்து வேலை பார்த்து தான் அது வெளியே பெரிய அளவில் கொண்டு வரும். சரியா? அப்போ அந்த 1 வருஷம் பீரியடுக்கு முன்னாடியே நான் நல்லா இருக்கிறேன்னா, இப்போ இங்கே ஒரு பிபி அப்பாட்ட சுகர் வச்சுருக்கேன், சுகர் பார்க்குற மிஷின்லாம் வச்சுருக்கேன். நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குன்னா பார்க்குறீங்க. எதுக்காண்டி பார்க்குறீங்க? நம்ம உடம்புல ப்ரெஷர் நல்லா இருக்கா, சுகர்லாம் நார்மல் லெவலில் இருக்கான்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் இப்போ உள்ள செக்கப்பும். மார்பக பரிசோதனை மாதத்தில் ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிக்கணும். நான் உள்ள சொல்லிக் கொடுப்பேன். வருஷம் உங்கள் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியோ இல்லை இந்த மாதிரி முகாம்கள் நடத்தினாங்களோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துக்கணும். 40 வயசு அது முன்னாடி இப்போல்லாம் கல்யாண ஆன பெண்கள்லேருந்து எல்லாருமே மாதம் அவங்க பார்த்துக்கணும். டாக்டர்கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கணும். மார்பக சுய பரிசோதனை. ஏன்னா அதிக அளவு இந்தியாவில் பொறுத்த மட்டும் உலக லெவலையும் அப்படி தான். இந்தியாவில் பொறுத்த மட்டும் அதிக அளவு கேன்சரில் பிரெஸ்ட் கேன்சர் ஃபஸ்ட்டு. அதில் பெண்களுக்கு அதிக அளவு கேன்சர். ஆண்களுக்கும் மார்பகத்தில் புற்றுநோய் வரும். 1% 99% நம்ம தான் பாதிக்கப்படுறோம். சரியா? அதனால் மார்பகம் வயசாகிட்டு, எனக்கு 70 வயசு ஆகிட்டு, நாங்கள் 70 வயசு பாட்டி கூட மார்பகத்தில் கட்டி இருந்து பார்த்துருக்குறோம். கேன்சர் கட்டி இருந்து பார்த்துருக்கோம். அதனால் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? வாயில் ஏதாவது நீங்கள் அந்த உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல, சில ஏரியாவில் அந்த 100 நாள் வேலை திட்ட மக்கள் இருக்க இடத்துலலாம் புகையில போடுவாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு நான் பார்க்கல. நான் நிறைய ஏரியா 100 நாள் வேலை திட்ட மக்களில் புகையில போடுவாங்க. நான் பல்லு வலின்னு போட்டேன், மூக்கு பொடியை புகையில வாயில் வைப்பாங்க. பல்லு வலின்னு வச்சேன், பல்லு சூத்தன்னு நான் வச்சேன். இப்போ அதை என்ன மாத்திரையை கூட முதற்கொண்டு வைப்பாங்க. இந்த காய்ச்சல் மாத்திரை இருக்கு இல்லையா, அதை கூட பல்ல வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது புகையில வைக்கிறோம், ஆண்கள் தான் பயன்படுத்துகிறாங்கன்னா பெண்களும் அதிக அளவு பயன்படுத்தும். கேட்டால் எனக்கு பல்லு வலி, நான் பயன்படுத்துகிறேன். நம்மளே இப்படி இருந்தால் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நம்ம பேச்சை கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. அந்த மாதிரி புகையிலை பாக்கு ஏதாவது போடுறதுனால வரக்கூடிய வாய் புற்றுநோய், அது போடாமலும் வாயில் ஏதாவது ஆறாத புண்ணு இருக்குன்னா, நான் புகையில போடலை, பாக்கு போடல, நான் நல்லா இருக்கிறேன், ஆனாலும் வாயில் ஏதாவது ஆறாத புண்ணு இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்துக்கணும். எங்கள்கிட்ட தான் வரணும் இல்லை. வாய் சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பல் மருத்துவரை பார்க்குறது நல்லது. சரியா? வாயில் தொண்டை கட்டி இருக்குது, திடீர்னு என் குரல் மாறுது, இந்த பக்கம்லாம் நெறி கட்டுதுன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மார்பகத்தில் பொறுத்த மட்டும் அடிக்கடி மார்பகம் வலிக்குது, குத்துற மாதிரி இருக்குது, கை தூக்க முடியல, மார்பகம் ட்ரெஸ்ஸு போட முடியல, ப்ளவுஸ் போட முடியல, டைட் ஆகுது, வலிக்குதுன்னா அதையும் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்க? கர்ப்பப்பையும் பொறுத்த மட்டும் மாதத்தில் 2 தடவை தீட்டு வருது, அதிகமாக தீட்டு வருது, எனக்கு தீட்டுலாம் முடிஞ்சிருச்சு, மெனப்பாஸ் ஆகிட்டேன், தீட்டு நின்றுட்டு 50 வயசு ஆகிட்டு, ஆனால் 50 வயசு கழித்து எனக்கு திருப்பியும் தீட்டு என்னைக்காவது கண்ணில் கண்ட மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நீங்கள் உள்ளே வரும்போது நானே சொல்லிடுவேன். அந்த உங்களை பார்த்து முடித்து உங்கள் கார்டு எழுதும் போதே உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குமா, நீங்கள் அடுத்து இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த செக்கப் பார்த்தா போதுங்களாம். சார் சொன்ன மாதிரி கேம்பில் மட்டும்தான் இது இலவசம். இதே நீங்கள் எங்கள் சென்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா
2000லேருந்து 3000 செலவாகும். சரிங்களா? அதே இது இந்த கார்டு கொடுக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு கார்டு கொடுக்குறேன், மார்பகத்தில் கட்டியோ இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது சின்னதாக கீழே இறங்கியிருக்கு, புண்பட்டுருக்குன்னு கூப்பிட்றேன்னா இந்த கார்டு கொண்டு வந்தீங்கன்னா என்றைக்கு வந்தாலும் இலவசம் தான். கார்டு இல்லாமல் நீங்கள் தனியாக வந்தால் அமௌண்ட்டு தான். கார்டு கொண்டு வந்தால் என்றைக்கு இலவசம். அதனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பு திருப்பி நமக்கு கிடைக்குமான்னு சார் சொன்னாமே ஒரு நாள் நம்மளும் செலவழித்து போய் பார்ப்போமாங்கிறது கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க. அதிக நேரம் செலவாகாது, 5 நிமிஷம் தான் செலவாகும். கடகடன்னு பார்த்து உங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டியது. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வேணும். ஏன்னா சார் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்குள்ள தகவல் உங்களுக்கு மட்டும் தான் பரிமாறப்படும். அதனால் அதுக்காண்டி உங்களோட நம்பர் மட்டும் கொடுங்க. பார்த்துக்கலாமா எல்லாரும்? நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய் மார்பகம் மட்டும் பார்த்துக்கலாம். பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சத்து மாவு மட்டும் கொடுப்போம். நியூட்ரிஷன் நவதானியத்தில் செஞ்சு சத்து மாவு மட்டும் கொடுப்போம். அது வாங்கிக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ஃபார்ம் போட்டு பார்த்துக்கோங்க. நன்றி. ஏதாவது கேள்வி இருக்காமா? இல்லை விட்டா போதும் எங்களை. சரி, நினைக்கிறது. சரி சரி. ஸோ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சிருவோம். நன்றி வந்து நம்முடைய பெரியசாமி சார் வந்து நன்றி சொல்லிவிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பரிசோதனை முகாம் தொடங்கும். எல்லோருக்கும் மதிய வணக்கம். நம்ம மதியம் நெருங்கிட்டோம். சரியா? எங்கே போட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு மன்னிச்சிக்கங்க, தவறாக எடுத்துறீங்க. நானும் காலையிலே வந்துட்டேன். நீங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிடிஓ சார் எல்லாருமே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்பாராமல் அரசாங்கத்தினுடைய வேலையை அவங்களுக்கு பண்ணியிருக்கனால பக்கத்தில் சிவில் போய் இருந்தால் கூட முடிஞ்சால் கலந்துக்கிட்டாங்க. நம்ம அக்கௌண்டி லேட் உங்களை காக்க வைக்க மரியாதை இல்லை. அதனால் முதற்கர எங்கள் சார் மிஸ்டர் முருகன் சார், நம்ம ரோட்டரி கிளப் சார்லாம் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இந்த அமைப்புக்கு இன்றைக்கி உங்கள் ஊரில் செலக்ட் பண்ணுறதுக்கு பெண்ணிலாக்க உதவி செஞ்சாங்க. உங்கள் ஊர் மக்கள் அனைவரும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் எல்லோரும் பார்த்து நோட்டீஸ் கொடுக்கும்போது தான் கண்டிப்பாக கலந்துக்கிடுன்னு சொன்னீங்க. உங்கள் தரப்பில் நீங்கள் ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட மட்டும் இன்றைக்கி டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக முதன்மையாக இருக்கணும், கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகணும். இன்னும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு மீதி காலத்துலேயே வர சொல்லுங்கள். சரியா? அப்போ தான் நமக்கு ஒரு டார்கெட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம செலவழிச்ச பணத்துக்கு ஒரு பிரயோஜனமான செலவாகவும் இருக்கும். சரியா? அதனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே எல்லா மக்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நம்ம அமைத்த இந்த ஊரில் இன்றைக்கி அமைப்பு நடத்துவதற்கு உதவி செஞ்ச அனைத்து மக்களுக்கும் மிஸ்டர் முத்துராஜ் அண்ணாச்சி, பனியாளர் மேடம் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அவங்க ரோட்டரி கிளப் சார்பாக வந்து நம்மளுடைய தலைமை ஆசிரியர், மருத்துவர், அப்புறம் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து கௌரவிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ முதல்ல வந்து நம்முடைய டாக்டருக்கு வந்து அவர் தலைவர் வந்து பொன்னாடை அணிவிப்பார். அடுத்து வந்து நம்மளுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு வந்து செயலாளர் வெங்கடேஷ் வந்து பொன்னாடை அணிவிப்பாங்க. ரைட். அடுத்து நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் பெரியசாமி சாருக்கு வந்து ரோட்டரி தலைவர் பி முருகன் அவர்கள் கௌரவிப்பார்கள். பெரியசாமி நன்றி. ஸோ வந்து நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு பரிசோதனை பண்ணிட்டு சத்து மாவு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகலாம். வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சொல்லலாம். வெளியில் போயிட்டு தவறாக பேசக்கூடாது. அங்கே எது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது. அவருக்கு கொடுங்க, நீங்கள் போடுங்க. வாங்க, அவரு நம்ம செயலாளர். வாங்க வாங்க, நீ வாங்க வாங்க. நாங்களாம் இங்கே அடிக்கடி வர்றாளுங்க. கொடுங்க. ஆண்களும் என்ன பண்ணலாம், வாய்ப்பு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ இல்லை வேறு யாரும் இருந்தாங்கன்னா அவங்களே வர சொல்லுங்கள்.